டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆச்சுங்க. தம்பி பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் எழுதி முடிச்சுட்டாங்க. நீ ஹோம் ஒர்க் தான் கொடுத்தாங்க. அது காலையில் டெஸ்ட் வேறு. அது படித்து டெஸ்ட்டெல்லாம் எழுதி வச்சுட்டு ஹோம் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிவி வேறு எடுக்கலிங்களா, அம்மா டிவி எடுக்கல, அது எடுக்கல, இது எடுக்கல சொல்லிட்டு இருந்தார். நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருந்துச்சு. பாத்திரம்லாம் வலிக்கி முடிச்சுட்டு சிங்க்கெல்லாம் வந்து கழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்ற வேலை தான். நான் வந்து சாப்பிட்டேன், நானாத்தையும் தம்பி சாப்பிட்டாங்க. வேணா அவர் சாப்பிட்டு நான் வந்து விட்டுட்டு காலைல சாப்பிட்டுக்குவார். பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் வந்து கலக்கி வச்சாச்சு. இட்லி வேணுங்க இட்லி, தோசைனா தோசை எண்ணெயில் ஊற்றி கொடுத்துடலாம். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் வீட்டில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பருப்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. இது சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு சாம்பார் வச்சாவே கூட வந்து கண்டிப்பாக வந்து தேங்காய் சட்னி கேட்பாங்க. ஆனால் இப்போ தேங்காய் சட்னி வந்து கொஞ்சமாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. வந்து பார்த்திங்கன்னா வந்த பிறகு இட்லி சூடாக வந்து ஊற்றி கொடுத்துடலாம். இந்த தோசைன்னா தோசை சூடாக வந்து ஊற்றி கொடுத்துலான்னு சொல்லிட்டு குழம்பு சட்னி ஆட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சலுப்பாக இருக்குது. நானும் தம்பி அத்தை 3 பேர் விளையாட போகிறோம். விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறமேலே பார்க்கலாம். பாய்.